வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரியங்குப்பம் காவல் நிலையம் எதிரே போலீசாரை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. போலீசார் அனுமதி தராத நிலையில் 2 மணி நேரம் போராட்டத்தினால் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எம்எல்ஏ வைத்தியநாதன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். இந்த போராட்டத்திற்கு சபாநாயகர் செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்தவர், தேசிய நெடுஞ்சாலையில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடந்த மறியல் போராட்டத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளானார்கள். அந்த பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மருத்துவமனைக்கும் சென்ற 3 ஆம்புலன்ஸ்கள் பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் உண்மை நிலை அறியாமலேயே முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போராட்டம் நடத்தியுள்ளார் என கூறினார். ரவுடி பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஆனந்த், பாலா, சம்பத் ஆகிய 3 பேர் மது அருந்திவிட்டு அப்பகுதியில் வந்த சுற்றுலா பயணிகளை மிரட்டி தாக்கியதுடன் போலீசாரையும் மிரட்டியதால் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு ஆதரவாகத்தான் முன்னாள் முதலமைச்சர், எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏக்கள் பொதுமக்களுக்கு இடையூறு தந்து போராடியுள்ளனர். இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என சபாநாயகர் தெரிவித்தார். இடையூறு ஏற்படும் போராட்டத்தை காவல்துறை வேடிக்கை பார்க்கக்கூடாது, சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் ஜாமீனில் வெளிவராத வகையில் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும். இது தொடர்பாக கவர்னர், முதலமைச்சர், போலீஸ் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளேன். முதலமைச்சர் மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவர், அதனால் இதுபோன்ற விஷயங்களில் நிதானமாக தான் செயல்படுவார். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் போராட்டங்களையும் அரசியல் நாடகத்துக்கான போராட்டங்களையும் இணையும் போலீசார் வேடிக்கை பார்க்க கூடாது என சபாநாயகர் வலியுறுத்தினார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள புதுச்சேரி குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பு ஆணையத்தின் சேர்மன் சிவராமன் மற்றும் உறுப்பினர்கள் சிவகுமார், முருகசாமி, ஜெகநாதன், கோமுகி, கார்குழலி, கலைசெல்வி ஆகியோர் மரியாதை நிமித்தமாக கவர்னர் கைலாஸ்நாதனை சந்தித்தனர். புதிதாக நியமிக்கப்பட்ட சேர்மன் மற்றும் உறுப்பினர்களுக்கு கவர்னர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் சிறார்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் ஆணையத்தின் செயல்பாடுகளுக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் ஏழை மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் 12 பேருக்கு அரசின் 3 சக்கர மோட்டார் வாகனத்தையும், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை ரூபாய் 25,000ற்கான ஆணையை வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 21 பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இணை இயக்குநர் ஆறுமுகம், சூப்ரண்ட் திருமுருகன், அதிகாரிகள் பிரதாப், ஆனந்த், அன்பரசன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். ஆதவ் அர்ஜுனா எங்கள் குடும்பத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகின்றார். மார்டின் குழும நிர்வாக இயக்குநர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பதிவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்து பேசினார். அவர் பேசுகையில், பல பொய் பிரச்சாரங்களை உருவாக்க வேண்டும் என்ற கோணத்தில் செட் செய்யப்பட்டவர்தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. டெல்லியில் பிரதமர் மோடி அமர்ந்து கொண்டு மற்ற மாநிலங்களில் செட் செய்து கொண்டிருக்கின்றார். தமிழகத்தில் திமுக அண்ணாமலையையே செட் செய்து விட்டது நன்றாக கவனித்தால் தெரியும். திமுகவின் பிரச்சனைகளை அவர் எப்படி திசை திருப்புவார் என்று. நமது தலைவர் விஜய் புலி மாதிரி அமைதியாக இருக்கும் பொழுது திடீரென ஒரு ஆடு சம்பந்தமே இல்லாமல் வந்து தொழிலை சம்பந்தப்படுத்தி பெண்ணை கேவலமாக பேசியிருக்கின்றார். ஒரு பெண்ணை கேவலமாக பேசும் தலைவரை பாஜக வைத்திருக்கும் போதே தெரிந்துவிட்டது அந்த கட்சி நிலைமை என்ன என்று விமர்சித்திருந்தார். ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு பதிலடி தரும் வகையில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகையில், என் மாமனார் காசுல நான் வாழல, லாட்டரி வித்துக்கிட்டு சுத்தல, சொந்தமா உழைச்சு சுயம்பாக உங்க முன்னாடி நிற்கிறேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதாவது, ஆதவ் அர்ஜுனாவின் மைத்துனர் சார்லஸ் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆதவ் அர்ஜுனா குறித்த அண்ணாமலை பேச்சை வரவேற்கின்றேன். ஆதவ் தனது அரசியல் மற்றும் பொருளாதார பேராசையை தீர்த்து கொள்ள பிரசாந்த் கிஷோருடன் சேர்ந்து கொண்டு இதர அரசியல் கட்சிகளுடன் பயணித்து வருகின்றார். மேலும் ஆதவ் பேச்சால் எங்கள் குடும்பத்தின் நற்பெயருக்கு
களங்கம் ஏற்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். ஓசட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சுடுகாட்டு பாதைக்கு 15.90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படுகின்றது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன், ஷர்மிளா நாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியும் ஸ்ரீனிவாசா போக்குவரத்து பேருந்து உரிமையாளருமான வடிவேல் அவர்களின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவர் குமரேசன் என்கின்ற குமரவேல் தலைமையில் அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதியின் நிர்வாகிகள் புருஷோத்தமன், கன்னியப்பன், மாசிலாமணி, திருமால், குமரன், அன்பழகன், வரத தேசிகன், குமாரசெல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியில் எழுந்தருளி உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக நேற்றைய ஆலயத்தில் ரணகளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பூச்செடிகளும் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா செய்திருந்தார். மேலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, மேல அளமைப்பு பிரதிநிதி குமரன், கழக நிர்வாகிகள் காண்டீபன், வேலு, பொன்னி, கண்ணன், மணி, வினோத், விஸ்வா, காத்தராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் திரௌபதியம்மன் கோவில், கோட்டைமேடு முருகன் கோவில், தேங்காய்த்திட்டு முத்துமாரியம்மன், பாலமுருகன் கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 75,000 நன்கொடையாக வழங்கினார். இதேபோல் பிசிபி நகர் பகுதியில் உள்ள முத்தாலம்மன் ஆலயத்தின் மேல் பகுதியில் கான்கிரீட் போட்டு ஒழுகாத வண்ணம் தரை போட்டு திருப்பணி செய்து கொடுத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்களை வெப்பம் காரணமாக ஏற்படும் தாக்கத்தை போக்க அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி சார்பில் மாநிலம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி முதலியார்பேட்டை தொகுதி தொண்டரணி சார்பில் நடைபெற்ற இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா தொண்டரணி மாநில பொருளாளர் ஜோதி ராமசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொண்டரணி மாநில தலைவர் வீரா என்கின்ற வீராசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, வெள்ளரி போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார். இதில் தொண்டரணி பொதுச் செயலாளர் சரவணன், தொகுதி தலைவர் வீரபத்ரன், தொகுதி பொதுச் செயலாளர் சஞ்சய் காந்தி, கிழக்கு மாவட்ட தலைவர் பாஸ்கரன், முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன் உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுவை மாநிலம் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியின் மூலமாக நடத்தப்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட 7 நாள் களப்பணி பயிற்சி முகாம் திருவண்டார்கோவில் கிராமத்தில் சிவன் கோவில் ஆலயத்தை தூய்மை செய்கின்ற பணி துவங்கியது. இந்த நாட்டு நலப்பணி திட்ட பணியை துவக்கி வைப்பதற்காக என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா அவர்களும் பிரசிடென்சி பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் அவர்களும் துப்புரவு பணியை துவக்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன், தொகுதி தலைவர் ராஜா, பொது செயலாளர் பாலு, துணைத் தலைவர் சக்திவேல், தொகுதி பொருளாளர் மகேந்திரன், மாநில இளைஞரணி இணை செயலாளர் ராஜா, மேற்கு மாவட்ட இணை செயலாளர் விஸ்வலிங்கம், மாநில பிரதிநிதி மணவாளன், தொகுதி செயலாளர் பத்மநாபன், இணை செயலாளர் இளையராஜா, சபரிநாதன், இளைஞரணி தொகுதி தலைவர் பிரசாந்த், இளைஞரணி தொகுதி பொதுச் செயலாளர் ராஜேஷ், மாநில தொண்டரணி துணைத் தலைவர் ஜானி, செயற்குழு உறுப்பினர் செந்தில், ஐயனார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காசிநாதன், முருகையன், ராஜாராமன், இளங்கோ, இளமாறன், பிரசாந்த், ஆறுமுகம், சரவணன் மற்றும் அறங்காவல் குழு தலைவர் ராஜா, என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திருவண்டார்கோவில் பன்னீர்செல்வம், சேகர் செட்டியார், ஏழுமலை, ராஜசேகர், ராமு, பெருமாள், பாலா, அன்பு, தென்றல்,
ஐயப்பன், ஊர் பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். மாணவர்கள் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்தனர். பின்னர் டெங்கு விழிப்புணர்வு குறித்தும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்தும் வாசகங்களை எழுப்பி பேரணியாக ஊரை சுற்றி வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மதகடிப்பட்டு புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியான SMV பள்ளியின் 2வது ஆண்டு விழா SMV வைப்ரன்ஸ் 2K25 கொண்டாடப்பட்டது. ஸ்மார்ட் ஒரு செயலியை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து பள்ளி அதன் வருடாந்திர ஆண்டு விழா கொண்டாட்டத்தை துவங்கியது. அதன் தொடக்கமாக ஆண்டு விழாவின் தலைப்பு அறிமுகப்படுத்துதல் SMVC வைப்ரன்ஸ் 2K25 விழாவும் பின்னர் முக ஓவிய போட்டி மற்றும் புதையல் வேட்டையும் நடைபெற்றது. இறுதியாக ஆண்டு விழா நிகழ்ச்சிக்காக மதகடிப்பட்டில் உள்ள SMV பள்ளி மின் விளக்குகள் நிறைந்த வளாகமாக மாறியது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவருமான நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் பொறியாளர் ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா, பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, சூரியகுமார் என அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களையும் SMV பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவி நேஹா வரவேற்றார். அடுத்ததாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாஜலபதி அவர்களும் விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். ஆண்டு விழா நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர்களால் குத்துவிளக்கேற்றி SMVECயின் முகப்பு கீதத்திற்கான பாடலுக்கு 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் போற்றுதல் நடனத்துடன் துவங்கியது. 2024-25ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை முதல்வர் டாக்டர் அனிதா சாந்தகுமார் வாசித்தார். அதில் பள்ளியானது மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணைப்பாணை பெற்றதை குறிப்பிட்டு பேசினார். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு வரையிலான முக்கிய சிறப்பம்சங்களுடன் உள்ள பள்ளியாக SMV திகழ்கின்றது என தனது உரையில் குறிப்பிட்டார். நிர்வாகத்தின் திறமையான வழிகாட்டுதலுக்கு நன்றி தெரிவித்து தனது தலைமை உரையை நிகழ்த்தினார். இணை செயலாளர் ஆண்டு தின செய்தியை வழங்கினார். அதைத் தொடர்ந்து பொருளாளர் SMV விப்ரன்ஸ் 2025இன் சூப்பர் ஹீரோ கருப்பொருளுக்காக போட்டியை அந்த இடத்திலேயே நடத்தினார். அடுத்த வருகை பதிவில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு கேடயமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன. மேடையில் நடந்த 2வது நிகழ்வில் விளையாட்டுக்கான ஜெர்சியை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வின் சிறப்பம்சமாக இருந்தது. மேடையில் வீற்றிருந்த சிறப்பு விருந்தினர்கள் 4 குழுக்களான விளையாட்டு ஜெர்சிகளை மேடையில் அறிமுகம் செய்து வைத்தனர். ஹவுஸ் கிளாரஸ் ஜெர்சியை அறக்கட்டளையின் உறுப்பினர் சூரியகுமார் அவர்கள் வெளியிடவும், ஹவுஸ் IGNIS ஜெர்சியை பொருளாளர் பொறியாளர் ராஜராஜன் அவர்கள் வெளியிடவும், ஹவுஸ் ORION ஜெர்சியை அறக்கட்டளை இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி அவர்கள் வெளியிடவும், ஹவுஸ் SOLIS ஜெர்சியை அறக்கட்டளை உறுப்பினர் வைஷ்ணவி அவர்களும் வெளியிட்டனர். இறுதியாக ஆசிரியர்களுக்கான பச்சை நிற ஜெர்சியை இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் அவர்கள் வெளியிட்டு சிறப்பித்தார். மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகள் அனைத்தும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தன. இறுதி நிகழ்ச்சியாக 9ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவன் சிபி செல்வன் நன்றி உரை கூறியதை அடுத்து தேசிய கீதத்துடன் விழாவானது இனிதே நிறைவு பெற்றது. துணை முதல்வர் இமானுவேல் MG செல்வம் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்து விழாவானது சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் மற்றும் பிரமுகர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். இந்திய பொதுவுடைமை கட்சியை தலைமையேற்று துவக்கி வைத்து 100 ஆண்டுகள் நிறைவானதை ஒட்டி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் இயக்கம் ஒருங்கிணைக்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் அரியங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகர் பெரியார் சிலை அருகில் அரியங்குப்பம் வீராம்பட்டினம் முகாம் சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் இயக்க நிறுவனர் மங்கையர் செல்வன் தலைமை தாங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ் மாநில குழு உறுப்பினர் பெருமாள், விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் பாவணன், திராவிட விடுதலை கழக மாநில தலைவர் லோக ஐயப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்துரையாற்றினர். முன்னதாக இவ்விழாவில் இயக்கத்தின் மாநில அமைப்பாளர் தணிகாச்சலம் வரவேற்புரை நிகழ்த்தினார். தலைமை ஒருங்கிணைப்பாளர் மலையாளதான் இந்நிகழ்ச்சியை நெறி ஆளுகை செய்தார். பொருளாளர் திருமுகம் துவக்க உரையாற்றினர். இணைப்பது செயலாளர் வெங்கடேசன் நோக்க உரையாற்றினர். விழா இறுதியில் வீராம்பட்டினம் முகாம் அமைப்பாளர் கலியவர்தன் நன்றி உரையாற்றினர். மேலும் இவ்விழாவில் இயக்கத்தின் நிர்வாகிகள் சக்திவேல், பாஸ்கர், நாகராஜ், அருணாச்சலம், ரமேஷ், செல்வம், செந்தில்நாதன், ஞானமணி, இளங்கோவன், கார்த்திகேயன், நடராஜன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவில்.
இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது. இன்று காலை யாகசாலையுடன் துவாஜரோகணம் என்ற கொடியேற்றம் நடைபெற்றது. கொடிமரத்திற்கு மலர்களால் பூஜை செய்யப்பட்டு சேவல் கொடி ஏற்றி சோடச தீப ஆராதனை காட்டப்பட்டு பாராயணம் பாடப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்றது. பங்குனி உத்திர திருவிழாவானது தினந்தோறும் இரவு வாகன சேவையுடன் புதன்கிழமை 9ஆம் தேதி திருக்கல்யாணத்துடன் வியாழன் திருத்தேரோட்டம் நடைபெறும் என கோவில் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடியேற்ற விழாவை ஒட்டி முத்தையா சுவாமியை பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தில் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பாகூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருவதை தடுக்கும் வகையில் இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணியை மேற்கொள்ள டிஐஜி போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் பாகூர் குருவினத்தம் பெரியார் நகர் சந்திப்பில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த வாலிபர்கள் 3 பேரை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் நிற்காமல் வேகமாக சென்றதால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை துரத்தி சென்றனர். இதனை கண்ட மூவரும் பைக்கை கீழே போட்டுவிட்டு அருகில் உள்ள முட்புதரில் மறைந்து கொண்டதால் அவர்களை போலீசார் நீண்ட நேரம் தேடுதலுக்கு பிறகு கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் வேலூர் மாவட்டம் சுப்பையா தெருவை சேர்ந்த ரமேஷ், சென்னை திருவள்ளூர் பொன்னேரி பகுதியை சேர்ந்த திருமலை மற்றும் 17 வயது சிறுவன் என்பதும் இவர்கள் சென்னையிலிருந்து ரயில் மூலம் புதுச்சேரி வந்து விடுதியில் தங்கி புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்துள்ளனர். மேலும் புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்வதற்கும் வழியில் செலவிற்காக கரிக்கலாம்பாக்கம் பாகூர் ஏரிக்கரை பகுதிகளில் 3 மோட்டார் சைக்கிள்களை திருடியது தெரியவந்ததை அடுத்து அவர்களிடமிருந்த இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய ரமேஷ், திருமலை ஆகிய இருவர் மீது வேலூர், சென்னை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் அடிதடி, திருட்டு, வழிபறி, கொலை வழக்கு, கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.